தாகம் தேவை. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. ஏதாவது ஒன்றை நாம் அடைய வேண்டுமானால் அதனுடைய அவசியத்தை குறித்த அறிவு மட்டுமே போதுமானதல்ல, அதனை குறித்த ஒரு பெரிய ஆசையும் பசியும் வேண்டும். மதியம் 1 மணிக்கு சாப்பிடுவது நல்லது என்ற அறிவு நமக்கு இருக்கலாம். ஆனாலும் அதற்கேற்ற பசி இல்லை என்றால் சரியான வேளையில் சாப்பிட நாம் ஆர்வம் காட்ட மாட்டோம். சராசரி மனிதனிடமுள்ள ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவனுடைய வாழ்விற்கு மிகவும் தேவையான சிலவற்றை குறித்த பசியோ தாகமோ அவனுக்கு இல்லை. அவை அவனுக்கு அவசியம் என்பதை அவன் அறிகின்றான், ஆனால் அதை தேடும் தாகமில்லை. பரிசுத்தமான வாழ்க்கை என்பது தேவ உறவு, தெய்வீக குணாதிசயங்கள், மன தூய்மை, நற்பண்புகள் போன்றவற்றை உள்ளடக்கியது. இவ்விதமான விஷயங்கள் மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவதற்கும் ஆசீர்வாதமாக்குவதற்கும் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கும் மிகவும் அவசியம். ஆனால் அவற்றை தேடும் பசி அநேகரிடத்தில் இல்லை. எனவே எவ்வளவு போதனைகளை கேட்டாலும், எத்தனை உபதேசங்களை கேட்டாலும் அவற்றின் அவசியத்தை தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் எப்படியாகிலும் தேடி கண்டுபிடிக்கும் அகத்தூண்டுதல் இல்லை. காரணம் என்ன? மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய அனுபவம் பெற்றவர்களில் இருதயம்தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும். அந்த பரிசுத்த ஆவியினால் தான் பரிசுத்தம் தொடர்பான ஆசைகளும் பசிகளும் ஏற்படும். பரிசுத்த ஆவியினால் தூண்டப்பட்டு பசி ஏற்படும் பொழுது அவற்றை அடையாமல் நாம் சும்மா இருக்க முடியாது. மறுபடியும் பிறத்தல் என்ற அனுபவம் பெறாமலேயே தேவனை பாடவும் துதிக்கவும் முடியும். ஆனால் தேவ ஆவியை பெறாமல் தேவனுக்கு பிரியமான நற்காரியங்களை, குணங்களை தேடுகின்ற ஆவிக்குரிய பசியும் உருவாகாது. அநேகர் நல்ல ஆராதனையாளர்களாகவும் உற்சாகமான தொழுகைக்காரர்களாகவும் ஜெப வீரர்களாகவும் தாராள மனதுடன் காணிக்கை கொடுக்கின்றவர்களாகவும் மாறிவிடுகின்றனர். ஆனால் நற்குணங்களையும் நற்பண்புகளையும் உயர்ந்த விதமான ஒரு வாழ்க்கை முறையையும் அவர்களிடம் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு மிகவும் அவசியமான அவற்றை குறித்த உண்மையான ஒரு பசி இல்லை. முதலாவது தேவை மன திரும்புதலும் மறுபடியும் பிறத்தலுமே. சிந்தனைக்கு இறை பண்புகளை இருதயத்திலே வளர்க்க விரும்பாதவனின் இறை நம்பிக்கை எவ்வளவு வளர்ந்தாலும் பயன் தராது. ஆமென்.